லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது கடக லக்னமாக ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா, கடக லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க, கடக லக்னத்திற்கு அதிபதி லக்னாதிபதியாக சந்திரன் வந்துவிட்டாருங்க. அப்போது கடக லக்னத்திற்கு சந்திரன் எந்த வகையிலையும் கிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. கடக லக்னத்திற்கு சந்திரன் 15 நாட்கள் தேய்விரையாகவும் 15 நாட்கள் வளர்விரையாகவும் வரக்கூடிய கிரகம். அதே சமயம் விருச்சிகத்தில் நீசமும் அடைவார். ரிஷபத்தில் உச்சம் அடைவார், விருச்சிகத்தில் நீசம் அடைவார். இப்படி வரும்பொழுது அவர் நீசமே அடைஞ்சாலும் பரவாயில்ல, அவர் வளர்பிறை சந்திரனாக வந்து வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். கடக லக்னங்க, லக்னாதிபதி நீசம் அடைஞ்சிட்டாருங்க, அது தப்பு இல்லை. ஆனால் வைகாசி மாதத்தில் பிறந்து பௌர்ணமி யோகமாக இருந்துருச்சு அப்படின்னா அந்த சந்திரன் பலமாக இருக்கிறார். அதனால அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த கடக லக்னத்திற்கு பொதுவாகவே நீசத்தை விட நல்ல இடத்தில் வளர்பிறை சந்திரனாக இருந்துட்டாலே போதுங்க. அது பௌர்ணமியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் ரொம்ப முக்கியமான விஷயம் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். ஏனென்றால் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் மட்டும்தான் சுபகிரகமாக இருப்பார். அப்போது லக்னாதிபதி நல்லா இருக்கணும்ல, அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும்ல, உடல் ஆரோக்கியம் முக்கியம். ஏன் கேட்டீங்கன்னா சந்திரன் உடல்காரகனாக வந்துடுவார். இப்போ நம்ம லக்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இந்த இடத்துல உடல்காரகனாகவும் சந்திரன் வந்துடுறாரு. இப்போ ரெண்டையும் சேர்ந்து பார்க்க வேண்டியது சூழ்நிலை இந்த இடத்துல வந்துடும். அப்படி வரும்பொழுது அவங்க இப்போ வளர்பிறையில் பிறக்கணும் அப்படின்னா கடக லக்னம் கடக ராசியாக இருந்தால், நான் சொல்கிறது கடக லக்னம் கடக ராசியாகவே ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா தை மாதத்திலிருந்து வைகாசி மாதம் வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக வந்துடுவார். இப்படி தான் நம்ம பார்க்கணும். தை மாதத்திலிருந்து வைகாசி மாதத்துக்குள்ள பிறந்திருக்காங்களா அவங்களுக்கு வளர்பிறை சந்திரனாக வந்துடுவார். இப்படி இருந்துச்சுன்னா அந்த சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சந்திரனை எந்த வகையிலும் சனி தொடர்பு கொள்ளக்கூடாது. பார்த்துருவோம் 7-8 குடைவராக விடுவார். அந்த சனி மட்டும் பார்த்துட்டாருன்னா, ஏற்கனவே இன்னொரு வீடியோலாம் சொன்ன மாதிரி சந்திரன் சனி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு அஷ்டமாதிபதியாக விடுவார் சனி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அஷ்டமாதிபதியாக சனி இந்த சந்திரனை சுத்தமாக பார்க்கக்கூடாது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கும்ப லக்னத்திற்கு சனி சந்திரனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களா, உடம்பு சந்திரன் ரொம்ப பாதிக்கும். அதே மாதிரி இங்கே அஷ்டமாதிபதியாக சனி அந்த சனி சந்திரனை கண்டிப்பாக அந்த இடத்தில் நான் சொன்ன மாதிரி தேவிரணி சந்திரனாக இருந்து விட்டார். சந்திரன் கடக லக்னமாய் அப்படின்னா அது சனி திசையோ சந்திர திசையோ பாதிப்புகளை கொடுத்துரும். சனி திசையில் சந்திர புத்தியோ சந்திர திசையில் சனி புத்தியோ பாதிப்புகளை கொடுக்கும். 1-8 வந்துடுவாங்க. அதனால நம்ம அந்த அமைப்பு இல்லாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்படியே இருக்குதுங்க. இந்த மாதிரி சனியும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்கன்னா செவ்வாயினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைச்சதுன்னா அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. இப்போ அது எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ பார்த்துக்கோங்க. கடக லக்னம், கடக லக்னத்திற்கு கடக ராசியாவே போட்டிருக்கு. இப்போ கடக லக்னமாக ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க, ஆனால் கன்னி ராசியா வந்துருச்சு அப்படின்னா கடக லக்னத்திற்கு இவர் லக்னாதிபதி தான் இருந்தாலும் இந்த சந்திரனுக்கு வளர்பிறையா சூரியன் இங்கே இருக்கணும். சூரியன் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா பௌர்ணமி சந்திரனாக வந்துள்ளார். அப்படி எந்த வகையிலும் நான் சொல்ல வர்றது கடக லக்னமாக இருந்தால் அந்த லக்னாதிபதி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். காப்பி சொல்லிட்டேன். நான் இப்போ உதாரணத்துக்கு கடக ராசியாவே போடுறேன். கடக லக்னம் கடக ராசியாகவே அவர் வந்துவிட்டார் அப்படின்னா இப்போ பாருங்க, இவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிருந்து இப்போ தை மாசம் எப்படி போட்டுக்கிறேன், சூரியன் இங்க இருந்தா பௌர்ணமியில் இருப்பார். பௌர்ணமி சந்திரனாக வந்து விடுவார். பௌர்ணமி சந்திரன் தை பூசம் அம்சமான அமைப்பு. தை பூசம்னு நான் சொல்ல வரல, புனர்பூசமாக இருக்கலாம், பூசமாக இருக்கலாம், ஆயில்யமாக இருக்கலாம். இந்த இடத்துல அந்த நட்சத்திரம் கணக்கு இல்லை. சூரியன் இங்க இருந்து இங்க பார்த்துட்டாரு அப்படின்னாலே இந்த வீட்டை விட்டு வெளியில போற வரைக்குமே அவருக்கு அந்த பௌர்ணமி பலன் உண்டு. அப்ப லக்னாதிபதி நல்ல பலமாக இருக்கிறார் அப்படின்னு. அதுக்கடுத்து இங்க இருக்கிறாருங்க தை மாசி மாசமா வரும்பொழுது மக நட்சத்திரத்தை நோக்கி சந்திரன் வரப்போறாரு. வளர்பிறை சந்திரன் அது நல்ல யோக அமைப்பு. மாசி மாதம் சந்திரன் இங்க இருக்காரு, 2 நாளில இங்க வரப்போறாரு. மகம் பூரத்தை நோக்கி வரப்போறாரு. பௌர்ணமி சந்திரன் வளர்பிறை சந்திரன், நான் சொல்றது வளர்பிறை சந்திரன் வந்துறாரு. அப்ப அதுக்கிட்ட இங்க இருக்கிறார், பங்குனியில இருக்கிறார் அப்படின்னா பங்குனியில இருந்து பங்குனி உத்தரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்போ வளர்பிறை சந்திரன். அப்போ சித்திரை மாதத்துல இருக்காரு, இங்க சூரியன் இருக்காரு அப்படின்னா சித்திரையில இருந்து சித்திரா பௌர்ணமியை நோக்கி வர சந்திரன், அப்போ வளர்பிறை சந்திரன். வைகாசி மாசத்துல இருந்து வைகாசி விசாகத்தை நோக்கி வரக்கூடிய சந்திரன், அப்போ வளர்பிறை சந்திரனாக நான் சொன்னபடி வந்துடலாம். இப்ப அது நல்ல ஒரு அமைப்பு.
இந்த மாதிரி சந்திரன் இருந்து விட்டால் லக்னாதிபதி நல்லா இருக்கிறார், அதாவது நல்ல நிலைமையில இருக்கிறார். அப்படி இருக்கார். இப்படி இருக்க இந்த சந்திரனை சனி பார்க்காமல் இருப்பது நல்லது. வளர்பிறை சந்திரனை சனி பார்த்தால் என்ன ஆகும்னா உடம்பு சம்பந்தப்பட்ட பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த சந்திர திசை சனி புத்தியில கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்தாலும் தேய்பிரை சந்திரனாக இருந்து அந்த சனி பார்த்தா தான் அதிக கெடுபலன்களே உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. வளர்பிறை சந்திரன் ஆகும்போது அந்த அளவுக்கு இருக்காது, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சந்திரனை சனி இப்ப இங்க இருந்து பார்த்துட்டாருங்க. சூரியனும் இங்க இருந்துட்டார். அமாவாசை இது என்ன வருதுங்க? ஆடி மாதம் அமாவாசையா வந்தது. சந்திரன் அங்கதான் இருக்காரு, லக்னம் அதுதான், சந்திரன் அங்கதான் இருக்காரு. சூரியன் இணைஞ்சிட்டார். பௌர்ணமி சந்திரன் சொந்த வீட்டில் இருந்து இணைந்தாலும் அஸ்தங்கம் தான். அப்படி வரும் பொழுது இந்த சனி இங்க இருக்கிறாரு, இங்க இருந்து 3ஆம் பார்வையாக பார்த்து விட்டார். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சந்திரன் சுத்தமாக கெட்டு போய்விட்டார். இங்க 2 கிரகங்களும் பாவ கிரகங்களாகி இந்த சனியின் பார்வை கெடுபார்களை கொடுக்கும். அவர் சனி நல்ல நிலைமையில இருக்கிறார். ஏன்னா அவருடைய நண்பர் வீட்டுல ரிஷபத்துல இருக்கிறார். அப்படிங்கிறப்ப அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் 10ஆம் பார்வையாக, இது முக்கியமான இன்னொரு விஷயம் வரும் பாருங்க. அதுக்கு தான் நான் ரிஷபத்தை போட்டேன். 10ஆம் பார்வையாக தன்னுடைய 8ஆம் வீட்டையும் சனி பார்ப்பார். 3, 7, 10ஆம் பார்வையாக சனி தன்னுடைய 8ஆம் வீட்டையும் பார்த்து லக்னாதிபதியையும் பார்த்து லக்னாதிபதி வலுவிழந்து சுத்தமாக வலுவிழந்து அவரை பார்க்கும் பொழுது அது கெடுபலன்களை அவர் கொடுத்துடுறாரு. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல ரிஷபத்துல சனி வச்சு. அதே சமயம் இல்லைங்க, சந்திரனும் சனி இங்கிருந்து சனி பொதுவாக இங்க இல்லாம 3ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்படின்னா இப்ப 10ஆம் பார்வையா இங்க இருந்து சனி உச்சம் பெற்று விட்டார். உச்சம் பெற்று 10ஆம் பார்வை. இதுவும் சூரியனும் சந்திரன் எந்த வகையிலையும் அஸ்தங்கம் பெற்ற, அதாவது தேய்பிரை சந்திரனை சனி பார்க்கிறது. சனி 10ஆம் பார்வையா பார்ப்பார். லக்னத்துக்கு 4ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் பார்வையாக லக்னாதிபதியை பார்த்து லக்னாதிபதியை கெடுத்து விடுவார். அப்போ இதுவும் டிஸ்டர்பன்ஸ் வரும். இங்கேயும் பாருங்க, திருப்பி அதே சனியோட வீட்டுக்கு தன்னுடைய தான் நல்லா இருக்காரு, சனி நல்ல நிலைமையில இருக்கு, சந்திரன் தான் கெட்டு இருக்கு. இப்படி அமையக்கூடாது. இப்படி அமைஞ்சா இந்த சனி சந்திரன் பார்வை கெடுபலன்களை கொடுத்து விடும். பொதுவா கடக லக்னம்னா வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டுங்க. சனியின் பார்வை இருக்கக்கூடாதுங்க. செவ்வாயின் பார்வை சந்திரனுக்கு கிடப்பது நல்ல அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரி தான் அமையணும். அதே சமயம் பாருங்க, 6 குடையவராக குருவும் 8 குடையவராக சனியும் வருவாங்க. 7, 8 குடையவராக சனி இவர் மட்டும் இங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. சனி லக்னத்துக்கு 6ல தாங்க இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தானங்க. அப்படின்னா சனி சந்திரனை பார்க்கவில்லை, இருந்தாலும் சனி 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்த்து விடுவார். அப்போ இந்த சனி திசை வரும் பொழுது உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராது. சனியினால வரக்கூடிய 8ஆம் வீட்டு கெடுபலன்களை அவர் கொடுப்பார். ஏன்? அவர் 6ஆம் வீட்டிலிருந்து பார்க்கிறார். இதையும் பார்க்கணும், அவர் 6ஆம் வீட்டிலிருந்து பார்க்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனியினுடைய திசையில உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராது. ஆனா அஷ்டமஸ்தானத்துக்குறான கெடுபலன்களை அந்த சனி கொடுப்பார். ஆனா 6ல தாங்க இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாதுங்கிற காரணம் நான் சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே.